நாவல் இலக்கியத்தின் தற்கால வளர்ச்சி. விடுதலைக்கு பிறகு நாவல் இலக்கிய வளர்ச்சி. விடுதலை உணர்ச்சியை அடிப்படையாக கொண்ட நாவல்கள் விடுதலைக்கு பின்னர் பல தோன்றின. அவற்றுள் கல்கியின் அலைவோசை விடுதலைக்கு பின் படைக்கப்பட்ட நாவல். இது சுதந்திர போராட்டம் பற்றிய நாவல்களில் முதன்மையானதாகும். நாட்டு விடுதலை உணர்வை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல்களில் அகிலனின் பெண், எம்.எஸ். கல்யாண சுந்தரத்தின் 20 வருடங்கள், நல்ல பெருமானின் கல்லுக்குள் ஈரம், பார்த்தசாரதியின் ஆத்மாவின் ராகங்கள் குறிப்பிடத்தக்கவை. இந்த வகையிலே ராஜம் கிருஷ்ணனின் வலைகரம் என்ற நாவல் சிறப்பு மிக்கது. விடுதலை அடைந்த பாரதத்தின் ஒரு பகுதியான கோவாவை போர்த்துகீசியர்கள் ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெற அம்மக்கள் நடத்திய போராட்டத்தை மையமாக எடுத்துக்கொண்டு எழுதப்பட்ட நாவல்தான் ராஜம் கிருஷ்ணனின் வலைகரம். விடுதலைக்கு பின் சமுதாய போக்கில் மாற்றம் இருப்பினும் பொருளாதாரம் முதலிய துறைகளில் நாடு அடைந்துள்ள வளர்ச்சியினை அடிப்படையாக கொண்டு நாவல்கள் எழுதப்பட்டன. அந்த வகையிலே ராஜம் கிருஷ்ணனின் அமுதமாகி வருக, சுப்பிரமணியனின் உழைக்கும் கரங்கள், கா. சுப்பிரமணியத்தின் வேரும் விழுதும் என்பன குறிப்பிடத்தக்கவை. இக்காலகட்டத்தில் பொருளாதார துறைகளை வளர்க்கும் நாவல்களே அன்றி சமுதாயத்தின் பல்வேறு சிக்கல்களையும் சாதி கலவரங்களையும் ஒரு கருப்பொருளாக கொண்டு நாவல்கள் படைக்கப்பட்டன. அறிவு மனப்பான்மையுடன் வாழ்வியல் சிக்கல்களை ஆராயும் உயரிய போக்கில் ஒரு சில நாவலாசிரியர்களே தங்களது நாவல்களை அளிக்க முன்வந்தார்கள். அத்தகைய சிறப்பு முயற்சியில் கல்கி, அகிலன், தேவன், டாக்டர் மு. வரதராசனார், ஜெயகாந்தன், ஜானகிராமன், ராஜம் கிருஷ்ணன், பார்த்தசாரதி, விந்தன், ரகுநாதன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். விடுதலை அடைந்த இந்தியாவின் அரசியல், சமூக, பொருளாதார நிலைகளை பற்றி நாவல் எழுதும் போக்கு வளர்ந்து வந்தது. ஜெகச்சிற்பியின் கிளிஞ்சல் கோபுரம், மண்ணின் குரல், இந்திரா பார்த்தசாரதியின் சுதந்திர பூமி, நா. பார்த்தசாரதியின் சத்திய வெள்ளம், ராஜம் கிருஷ்ணனின் வேருக்கு நீர், நல்ல பெருமாளின் போராட்டங்கள் என்பன இத்தகையவை. விசாலாட்சி அம்மாள், கிரிசாதேவி முதலியோர் சிறந்த நாவல்களை தமிழில் படைத்துள்ளனர். அவர்களுள் 90க்கும் மேற்பட்ட நாவல்களை தமிழில் தகுந்த பெருமையுடையவர் வை.மு. கோதைநாயகி அம்மாள். அவற்றுள் பெரும்பாலானவை துப்பறியும் கதைப்போக்கில் அமைந்தவையே ஆகும். விடுதலைக்கு பின்னர் துப்பறியும் நாவல்கள் வளர்ந்தன என்பது நாம் அறிவோம். துப்பறியும் நாவல்கள் வளர்ந்த காலத்தில் இருந்து அதன் போக்கினை, புதிய பாதையை வகுத்தவர் கல்கி. அவர் முதலில் சிறுகதையில் நாட்டம் செலுத்தியவர்தான் என்றாலும் ஒரு சிறந்த நாவலாசிரியராக விளங்குகின்றார். அவரது முதல் நாவல் விமலா 1937-38 ஆண்டில் வெளியான கல்வனின் காதலி துப்பறியும் நாவல்களில் சிறந்த இடத்தை பிடித்தது. இந்த சிறப்பின் அடிப்படையிலேதான் தியாகபூமி, அலைவோசை போன்றவையும் அவர் எழுதினார். இந்த 2 நாவல்களும் குறிப்பிடத்தக்கன. கல்கி சிறந்த வரலாற்று நாவல்களையும் படைத்தவர். பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் என்னும் சிறந்த வரலாற்று நாவல்களை படைத்த பெருமைக்கு உடையவர் கல்கி. ஜெகச்சிற்பியன், கோவி மணிசேகரன், அகிலன், விக்ரமன், நா. பார்த்தசாரதி முதலிய தலைசிறந்த புதின படைப்பாளர்களுக்கு அடித்தளமிட்ட சிறப்பு மிக்கவர் கல்கி என்பது அனைவரும் அறிவோம். 1930 முதல் 1947க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தமிழில் நாவல் இலக்கியத்தை காட்டிலும் சிறுகதை இலக்கியம் பெரிதும் வளர்ந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் விடுதலைக்கு முன் உள்ள இடைக்கால நாவல் இலக்கிய வளர்ச்சியில் துப்பறியும் நாவல்கள், புராணக் கதைகள், விளம்பரத்திற்கான நாவல்கள் படைக்கப்பட்டதோடு சிறந்த சமுதாய புதினங்களும் வரலாற்று புதினங்களும் கூடவே வளர்ந்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புதிய இலக்கிய வகையாக 1½ ஆண்டு காலம் வளர்ந்து வரக்கூடியது நாவல் இலக்கியமாகும். இன்று வரை தமிழில் ஆயிரக்கணக்கான நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அத்தகு சிறப்பான வளர்ச்சி நிலையில் இருக்கும் தமிழ் நாவல்களை அதன் பொருள் அடிப்படையில்
நாம் பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். சமுதாய நாவல்கள், வரலாற்று நாவல்கள், வட்டார நாவல்கள், தழுவல் நாவல்கள், உளவியல் நாவல்கள், சமய நாவல்கள், அறவியல் நாவல்கள், அறிவியல் நாவல்கள், உண்மைக்கதை, கடித நாவல்கள், கற்பனை உலக நாவல்கள், பொழுதுபோக்கு நாவல்கள் என 12 வகையாக பிரிக்கலாம். சமுதாய நாவல்கள் சமுதாயத்தின் பெரும்பான்மையினராக இருக்கும் சாதாரண குடிமக்களை சமூக நாவல்களின் கதை மாந்தர்களாக்கிக் கொள்கின்றன. இத்தகு நாவல்கள் சமுதாயத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவை. இத்தகு சிறப்புகளை பெற்ற நாவல் இலக்கியம் சமுதாய வடிவிலான வெளிப்பாடு, சோசியல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எனவும், ஜனநாயகத்தின் காப்பியம் அண்ட் எபிக் இன் டெமோக்ரசி என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. நாவலுக்கு உரிய உண்மையில் சமுதாயத்துடன் நெருங்கிய தொடர்பு கொள்ள வைக்கிறது. நாவல் வாழ்க்கையில் ஓர் உண்மையான திறனாய்வாளன் என போற்றப்படுகிறது. A real critic of life என போற்றப்படுகிறது. H.G. வால்ஸ் என்பவர் தற்கால நாவல் என்கின்ற தலைப்பிலே எதிர்கால நாவல் சமுதாய சிந்தனையாளராய் சமுதாயத்தை புரிந்து கொள்ள ஒரு சாதனமாய், சமுதாயத்தில் காணப்படும் வழக்கங்கள், கொள்கைகள், கருத்துக்கள் இவை அனைத்தையும் பற்றி விவாதிக்க பயன்படும் ஒரு மேடையாக இருக்கும் என நாவல்களின் சமுதாய பணியின் பாங்கினை எடுத்துரைக்கின்றார் H.G. வெல்ஸ். இக்கருத்திற்கு ஏற்ப தமிழ்ச் சமூக நாவல்கள் இலங்குகின்றன. இந்த கருத்துக்கு ஏற்பவே தமிழ்ச் சமூக நாவல்கள் இலங்குகின்றன. 1876 பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதப்பட்டது. இந்நாவலோடு தமிழ்ச் சமூக நாவல்களின் வரலாறு தொடங்குகிறது. இந்த நாவலின் நோக்கம் மகிழ்ச்சியூட்டல், அறிவுறுத்தல் ஆகியவையே. இவையே இந்நூற்றாண்டு கால தமிழ் நாவலாசிரியர்களின் நோக்கங்களாக அமைந்தன. வேதநாயகம் பிள்ளை அவர்கள் சமுதாயம், அரசியல், பழக்க வழக்கங்கள், கல்வி, நீதி, மொழி ஆகியவற்றையெல்லாம் தம் நாவல்களில் இணைத்தும் அமைத்தும் காட்டியிருக்கின்றார். அவரை அடுத்து ராஜமையர் குறிப்பிடத்தக்க சமூக நாவலாசிரியராக இருக்கின்றார். அன்றைய காலகட்ட சமுதாயம், கிராம வாழ்வு, பிராமண குடும்பங்களின் நிலை ஆகியன எடுத்து எம்பப்படுகின்றன. கதை மாந்தர் மூலம் மேற்கூறிய கருத்துக்களை எடுத்துரைக்கின்றார் ஆசிரியர். மாதவையா சமுதாய சீர்திருத்தவாதி. அவர் பத்மாவதி சரித்திரத்தில் நேரடியாக சில கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கின்றார். அவரது முத்து மீனாட்சியில் சமுதாய சீர்திருத்தமே அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கின்றார். விதவை திருமணத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்கின்றார். இந்த பிரச்சனையே வாராவின் சுந்தரி, விஜயம் ஆகிய நாவல்களிலும் அமைந்து விடுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் முதல் 30 ஆண்டுகளில் பெரும்பான்மையான நாவலாசிரியர்கள் சமுதாய உணர்வுக்கு அதிக இடம் தரவில்லை. துப்பறியும் நாவல்களும், தழுவல் நாவல்களும், ராஜாராணி கதைகளுமே அதிகமாக பேசப்பட்ட காலம். இந்த காலப்பகுதிக்கு பின் K.S. வெங்கடரமணி சமுதாய நாவல்களுக்கு மீண்டும் புத்துயர்வு வழங்கினார். கந்தன் ஒரு தேசபக்தன், முருகன் ஓர் உழவன் என்பன கிராம மக்களின் வாழ்வியல், கிராமச்சூழல், விடுதலை இயக்கம், அரசியல் எழுச்சி போன்ற சமுதாய பின்னணிகளோடு எழுதப்பட்ட சிறப்புடையவை. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த எழுத்தாளர்கள் சமுதாய சீர்திருத்தத்தையே முதல் மூச்சாக கொண்டு நாவல் இலக்கியத்தை சீர்திருத்த கருவியாக்கிக் கொண்டனர். ரங்கோன் ராதா, பார்வதி B.A. போன்றன இத்தகைய நாவல்கள். தமிழில் சமுதாய நாவல்களை படைப்பதில் வல்லவர்களாக டாக்டர் மு. வரதராசன், தேவன், அகிலன், கோவி மணிசேகரன், தி. ஜானகிராமன், உமாச்சந்திரன், நல்ல பெருமாள் ஆகியோர் சிறந்து விளங்கினர். டாக்டர் மூவாவின் நாவல்கள் சமுதாய நாவல் வகையைச் சார்ந்தன. அவரது நாவல்களில் சமுதாய சிக்கல்களையும் போராட்டங்களையும் தம் நாவல்களுக்கு பாடுபொருள்களாக கொள்கின்றார். சமுதாயத்தை சிறப்புறச் சித்தரிக்கும் டாக்டர் மூவா சமுதாய சீர்திருத்த கருத்துக்களையும் தம் நாவல்களில் எடுத்துரைத்திருக்கின்றார். சமுதாய சிக்கல்களை கதை மாந்தர்களின் சிந்தனைக்கு உள்ளாக்குகின்றார். இன்றைய கல்வித்துறை சீர்கேடுகள், சமய நெறி, கண்மூடித்தனங்கள், ஆடம்பர வாழ்வின் இடையூறுகள் போன்ற சமுதாய சிக்கல்களை பற்றிய தமது ஆழ்ந்த சிந்தனை கருத்துக்களை எடுத்து எம்பியிருக்கின்றார்.
அவர் படைத்துள்ள நாவல்களில் இல்லறவியலை பற்றிய கருத்துரைகள் சிறப்பிடம் பெறத்தக்கன. சமுதாய நாவல்களில் தேவன் எழுதிய மிஸ்டர் வேதாந்தம், உமாசந்திரனின் முள்ளும் மலரும், நல்ல பெருமானின் கல்லுக்குள் ஈரம் என்பன குறிப்பிடத்தக்கன. சமுதாய வாழ்க்கை பகுதிகளை பிரதிபலித்து காட்டுவதில் தமிழ் நாவல்களின் கதைப்பொருள்கள் சிறப்பிடம் பெற்றிருக்கின்றன. லட்சுமி, அகிலன், ஜெயகாந்தன், பார்த்தசாரதி, ஜானகிராமன், ராஜம் கிருஷ்ணன் முதலிய தலை சிறந்த நாவலாசிரியர்களின் நாவல் படைப்புகளை, சமுதாய வாழ்க்கையின் படைப்புகளை எடுத்து இயம்பியிருக்கின்றனர் என்று சொல்லலாம். வரலாற்று நாவல்கள் வரலாற்று குறிப்புகளின் துணை கொண்டு அறிய வரும் சமுதாயத்தின் பின்னணியை சிறந்த பாத்திர படைப்புகளை படைத்து சுவையாக எழுதப்படுவன வரலாற்று நாவல்கள். தமிழ் வரலாற்று நாவல்களின் வெற்றிக்கு ஆசிரியர் நோக்கம், சிறந்த ஆசிரியர் படைப்பு, கதை கூறும் முறை போன்றவை சிறந்த காரணங்களாக அமைகின்றன. இவ்வகை நாவல்களில் வரலாற்று நிகழ்ச்சிகளும் சமுதாய சூழலும் பெரும் பங்கு வகிக்கின்றன. தமிழில் வரலாற்று நாவல்கள் தோன்றி வளர்ந்திருக்கின்றன. தமிழில் வரலாற்று புதினங்களின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வித்திட்டவர் கல்கியே ஆவர். அவர் தமிழ் வரலாற்று நாவல்களின் தந்தை என்றும் போற்றப்படுகிறார். விடுதலைக்கு முன்பே அவர் பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் என்னும் வரலாற்று நாவல்களை படைத்திருக்கின்றார். பல்லவர் கால பின்னணியில் இந்நாவல்கள் தோன்றின. விடுதலைக்கு பிறகு பொன்னியின் செல்வன் என்னும் அவரது வரலாற்று நாவல் வெளிவந்தது. பிற்கால சோழ பேரரசின் வரலாற்று பின்னணியில் இந்நாவல் எழுதப்பட்டது. கல்கியினுடைய கதை கூறும் ஆற்றல், வரலாற்று பின்னணியில் அக்கால சமுதாயத்தை காட்டும் வர்ணனைகள், படைப்பிலக்கிய திறன், நிகழ்ச்சிகளை அமைக்கும் பாங்கு போன்றவை வரலாற்று நாவல்களின் சிறப்புக்கும் வெற்றிக்கும் காரணமாகின. வரலாற்று நாவல்களை படைப்பதில் கல்கிக்கு பிறகு சாண்டில்யன், ஜெகச்சிற்பியன், அகிலன், விக்ரமன், கோவி மணிசேகரன், அரு ராமநாதன், நா. பார்த்தசாரதி ஆகியோரை குறிப்பிட்டு சொல்லலாம். சாண்டில்யனின் யவனராணி, கடல்புறா, ராஜபேரிகை என்னும் வரலாற்று புதினங்கள் வரலாற்று குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்டவை. அகிலன் சமூக புதினங்களையும் வரலாற்று புதினங்களையும் படைத்த சிறப்பு மிக்கவர். அவரது வேங்கையின் மைந்தன் சோழ பேரரசை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. கயல்விழி பாண்டிய நாட்டை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. வெற்றி திருநகர் விஜயநகர பேரரசை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட வரலாற்று நாவல்களாகும். விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி குறிப்பிடத்தக்க வரலாற்று நாவலாகும். வரலாற்று நாவல்கள் படைப்பதில் ஜெகச்சிற்பியன் சிறந்து விளங்கினார். அவர் மகரையாழ் மங்கை, ஆலவாய் அழகன், நாயகி நற்சோனை, நந்திவன்மன் காதலி, அருள்மொழி நங்கை போன்ற வரலாற்று புதினங்களை படைத்திருக்கின்றார். கலிங்கத்து பரணியின் வரலாற்று குறிப்புகளை தழுவி செம்பியன் செல்வி என்னும் வரலாற்று புதினத்தை கோவி மணிசேகரன் படைத்திருக்கிறார். அவரது அக்னி கோபம் என்பது குறிப்பிடத்தக்க வரலாற்று நாவலாகும். பூவண்ணன் வரலாற்று புதினங்களை படைப்பதில் வல்லவர். அவரது காந்தலூர் சாலை, கொல்லிமலை செல்வி என்பன சிறந்த வரலாற்று புதினங்களாகும். கலைஞர் மு. கருணாநிதியின் ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம் என்பன வரலாற்று புதினங்களில் சிறப்பிடம் பெறுவன. தாமரை மணாளனின் அந்தப்புறம், மு. மேத்தாவின் சோழநிலா போன்றவை குறிப்பிடத்தக்கவை. வட்டார நாவல்கள். விடுதலைக்கு பின் வட்டார நாவல்கள் தமிழில் பல தோன்றின. ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தை பற்றி எழுதாமல் ஒரு குறிப்பிட்ட வட்டார மக்களின் வாழ்வியல் முறைகள், பழக்க வழக்கங்கள், மொழி முதலியவற்றை அடிப்படையாக வைத்து எழுதப்படும் நாவல்கள் வட்டார நாவல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வங்காள நாவல்கள் பலவற்றை மொழிபெயர்த்தமையோடு சமூக புதினங்கள், குறிப்பாக வட்டார நாவல்கள் பலவற்றை படைத்த பெருமைக்குடையவர் ஆர். சண்முக சுந்தரம். கொங்கு நாட்டு சிறு கிராமப்புறங்களில் வாழும் சாதாரண மக்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டும் சிறப்புமிக்க நாவல்களை படைத்தவர் அவர். அவரது நாகம்மாள் குறிப்பிடத்தக்கது. அவரது அதுவா இதுவா என்னும் நாவல் படியூர் கிராம மக்களின் வாழ்க்கையை பற்றியது. கொங்கு நாட்டு மக்கள் சமுதாயத்தை பற்றி உள்ளவாறே அறுவடை, மாய்த்தாகம்,
சட்டி சுட்டது என்னும் நாவல்களில் படைத்து காட்டுகிறார். நீல பத்மநாபனின் தலைமுறைகள் நாஞ்சில் நாட்டு பின்னணியில் எழுதப்பட்டது. சேலம் மாவட்டம் மோகனூர் மக்களின் வாழ்வை பின்னணியாக கொண்டு பழனியப்பன் காவிரி கரையினிலே என்னும் நாவலை படைத்திருக்கின்றார். இலங்கை மண்ணை பின்னணியாக கொண்டு கணேசலிங்கம் நீண்ட பயணம், சடங்கு என்னும் நாவல்களை எழுதினார். எப்சிபா ஏசுதாசனின் புத்தம் புதிய வீடு, டாக்டர் செல்லப்பா ஆகிய இரு நாவல்களும் நாஞ்சில் மண் மனம் கமழ்வனவாக அமைந்துள்ளன. ஜல்லிக்கட்டை மையமாக கொண்டு மதுரை ராமநாதபுரம் மாவட்ட பின்னணியில் எழுதப்பட்டது சீசு செல்லப்பாவின் வாடிவாசல் என்னும் நாவல். தழுவல் நாவல்கள். தமிழில் நாவல் இலக்கியம் தோன்றி வளர்வதற்கு முன்பே பிற மொழிகளில் நாவல்கள் பெருகி வளர்ந்த அத்தகு நாவல்களை படித்த தமிழர் அவற்றை பலரும் பயனுறும் பாங்கில் மொழிபெயர்த்தும் தழுவியும் தமிழில் நாவல்களை படைத்திருக்கின்றனர். இத்தகு மொழிபெயர்ப்பு நாவல்கள், தழுவல் கதைகள் மக்களை பெரிதும் கவர்ந்தன. ஆங்கிலம், பிரெஞ்சு, ரஷ்யா, வங்காளி போன்ற மொழிகளில் தோன்றிய கதைகள் பல தமிழுக்கு வந்தன. ரெனால்ட்ஸ் எழுதிய நாவல்கள் மர்மமும் துப்பறிதலும் மிக்கனவாக அமைந்தன. அவருடைய நாவல்கள் பல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டும் தழுவியும் எழுதப்பட்டன. இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் ஆரணி குப்புசாமி முதலியார், வடுவூர் துரைசாமி ஐயங்கார், பண்டித நடேச சாஸ்திரி, ரங்கராஜு போன்றோர் பல நாவல்களை, துப்பறியும் நாவல்களை எழுதினர். அவற்றுள் பல ஐரோப்பிய நாவல்களின் தழுவல்களாகவும் துப்பறியும் கதைகளாகவும் பொழுதுபோக்குக்கு உரியனவாகவும் அமைந்தன. ஆரணி குப்புசாமி முதலியாரை தொடர்ந்து வடுவூர் துரைசாமி ஐயங்கார் பல தழுவல் நாவல்களை எழுதினார். அத்தோடு அவர் மேனகா, கும்பகோணம் வக்கீல் என்று பல சமுதாயத்தை சித்தரிக்கும் நாவல்களை படைத்திருக்கிறார். உளவியல் நாவல்கள் உணர்ச்சிகளுக்கு முதலிடம் தந்து எழுதப்படுவன. அந்த உணர்ச்சிகள் உளவியல் பகுப்பு ஆய்வியலின் அடிப்படையில் விளக்கம் பெறுவன. இத்தகு நாவல்கள் உளவியல் நாவல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்துமதியின் தரையில் இறங்கும் விமானங்கள், அகிலனின் சித்திரப்பாவை போன்றவை சிறந்த உளவியல் நாவல்கள் ஆகும். டாக்டர் மு. வரதராசனாரும் ஜானகிராமனும் பாலுணர்ச்சி பற்றிய செய்திகளை தமது நாவல்களில் குறிப்பாக புலப்படுத்துகின்றனர். உளவியல் அடிப்படையில் பாலுணர்ச்சி தொடர்பான செய்திகளை எடுத்துரைக்கின்றார். ஜெயகாந்தன் கிருத்திகாவின் வாசேஸ்வரம் என்னும் நாவல் பல கிராமத்தில் வாழும் மேல்மட்ட மக்களின் அந்தரங்க வாழ்வை விளக்கிச் சொல்லுகிறது. அறவியல் நாவல்கள் நீதி கருத்துக்களுக்கு முதலிடம் தந்து அற உரைகளை வழங்குவன அறவியல் நாவல்கள் என்று அழைக்கின்றோம். மு. வரதராசனாரின் நாவல்களில் அறவியல் கருத்துக்கள் பல இடம் பெற்றிருக்கின்றன. கெட்டவன் திருந்த வாய்ப்புண்டு, அறமே வெல்லும் என்ற உயரிய அறக்கருத்துக்கள் அவரது நாவல்களில் வலியுறுத்தப் பெறுகின்றன. நெஞ்சில் ஒரு முள் என்னும் நாவலில் அறவாழியும், மலர்விழி நாவலில் செல்வநாயகமும், கரித்துண்டு நாவலில் கமலக்கண்ணனும், பெற்ற மனம் நாவலில் அருளப்பனும் அறிவுபூர்வமான சிந்தனையாளர்களாக பாத்திரங்களை படைத்து அப்பாத்திரங்கள் மூலம் வாழ்வியலுக்கு உகந்த அறவியல் நீதி கருத்துக்களை எடுத்து எம்புகின்றார் மு. வரதராசனார். மு. பழனிசாமியின் முதலோ முடிவோ என்னும் நாவல் அறவியல் நோக்கோடு வாழ்வியலை அணுகி பார்க்கும் சிறப்புடையது. வாழ்வில் திருட்டை விட பொய்யே பெருந்துன்பம் தருவதாக இருக்கின்றது என்பதை இந்த நாவல் வலியுறுத்துவதாக சிறந்த அறக்கருத்து நாவலாக அமைத்திருக்கின்றார். சமய நாவல்கள். நமது நாடு பல சமயங்களை கொண்டது. ஒவ்வொரு சமயத்தினருக்கும் உரிய பண்பாடு, நாகரீகம், பழக்க வழக்கங்கள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அடிப்படையாக கொண்டு நாவல் எழுதும் போக்கு தமிழில் வளர்ந்தது. அத்தகு நாவல்கள் சமய நாவல்கள் எனப்பட்டன. டேவிட் சித்தையா விவிலிய நூல் கூறும் நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் வெறும் சிலைகள், புதிய வானம் புதிய பூமி என்னும் இரு நாவல்களை படைத்திருக்கிறார். சமய நெறிகளை கருப்பொருளாக கொண்டு ஜெயகாந்தன் படைத்த ஜெய ஜெய சங்கரா என்னும் நாவல் அவரது படைப்புகளில் சிறந்து விளங்குகிறது. சமய நெறிகளை இலக்கிய வளம் சிறக்க எடுத்துரைத்திருக்கின்றார்.
ஜெகச்சிற்பியனின் திருச்சிற்றம்பலம் என்னும் நாவலில் சைவ சமய கருத்துக்கள், நெறிகள் பெரிதும் இடம்பெற்று சைவ மனம் கமழ்கிறது. எஸ்.பி. மணியின் ஒரு முல்லை, பா. வேணுகோபாலனின் திருவரங்கன் உலா என்பன சிறந்த சமய நூல்களாக விளங்குகின்றன. அறிவியல் நாவல்கள். இன்று வளர்ந்து வரும் அறிவியல் முன்னேற்றங்களை அடிப்படையாக வைத்து தமிழ் நாவல்கள் எழுதப்பட்டன. அறிவியல் செய்திகளை அந்த நாவல்களில் சிறப்பிடம் பெற்று விளங்கும் வகையில் எழுதப்பட்டன. இவை அறிவியல் நாவல்கள் என்று வழங்கப்பட்டன. சுஜாதாவின் சொர்க்கத்தீவு சிறந்த அறிவியல் நாவலாக கருதப்படுகிறது. உண்மை கதை. ஒருவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வகைப்படுத்தி அவரது பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை மாற்றி ஆசிரியர் தம் கற்பனையின்றி எழுதுவது உண்மை கதை என்று சொல்லப்படும். புஷ்பா தங்கதுரை எழுதிய இப்போது கமலா என்ற நாவல் இந்த உண்மை கதையை விளக்குவதாக அமைகிறது. கடித நாவல்கள். 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆங்கில இலக்கியத்தில் கடித வடிவிலான நாவல்கள் பல தோன்றின. அவற்றின் தாக்கம் தமிழிலும் அமைந்தது. மறைமலை அடிகளாரின் கோகிலாம்பாள் கடிதங்கள் 1921 தோன்றியது. தமிழில் தோன்றிய முதல் கடித நாவலும் இதுதான். பெற்றோரின் எதிர்ப்புகளுக்கு இடையே மலரும் காதலை அடிப்படையாக கொண்டு இந்த நாவல்கள் எழுதப்பட்டன. கோகிலாம்பாள் கடிதங்கள் அத்தகையதுதான். விதவை மனம், கலப்பு மனம் இவற்றை இந்நாவலுள் எடுத்துரைக்கின்றது. கற்பனை உலக நாவல்கள். உள்ளதை உள்ளவாறு எழுதுவதை விட உள்ளம் விரும்புமாறு காணும் கற்பனை உலகு பற்றிய கற்பனையின் விளைவாக எழுதப்படும் கதைகள் கற்பனை உலக நாவல்கள் என்று சொல்லப்படும். வாராவின் கோலத்தீவு, கல்கியின் மோகினித்தீவு, மு. வரதராசனாரின் கிபி 2000 ஆகியன இவ்வகை நாவல் இலக்கியத்தைச் சார்ந்தன. சமுதாயத்தின் இன்றைய நிலையே இவ்வகை நாவல்கள் எழ காரணமாகின என்று சொல்லலாம். பொழுதுபோக்கு நாவல்கள். 1920க்கு முன் எழுதப்பட்ட நாவல்களில் பெரும் பகுதி மர்ம கதைகளாகவும் துப்பறியும் நாவல்களாகவும் அமைந்தன. மக்களின் படிப்பு ஆர்வத்திற்கு இவை பொழுதுபோக்காக விளங்கின. 1904 வெளிவந்த பிரஜானுகூலம் என்ற பத்திரிகை மர்ம துப்பறியும் தொடர்கதைகள் வெளிவர துணை புரிந்த பத்திரிகையாகும். இக்கால பகுதியிலும் சமகால சமுதாயத்தை பற்றிய நடப்பியல் நாவல்களும் நாவல் விமர்சனங்களும் தோன்றி வளர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்தகைய நாவல்களில் பொழுதுபோக்கு அம்சங்கள் பல நிறைந்துள்ளன. நகைச்சுவை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்கும். பாக்கியம் ராமசாமி சிறந்த பொழுதுபோக்கு நாவல்களை படைப்பதில் வல்லவர். அவரது அப்புசாமியும் ஆப்பிரிக்க அழகியும் என்னும் நாவல் இந்த வகையில் குறிப்பிடத்தக்கது. இன்று எழுதப்படும் நாவல்கள் பெரும்பான்மையான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்தனவாகவே இருக்கின்றன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஒரு நூற்றாண்டு கால நாவல் இலக்கியம் எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு வளர்ந்தது, இன்றைய நிலை என்ன என்பதையும் நாம் அறிய முடிகின்றது.